Hi everyone. So in this video we are going to see the important 5 mark of the coordination chemistry chapter, that is valence bond theory. ஸோ திஸ் வேலன்ஸ் பாண்ட் தியரி இஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் அப்கமிங் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி தான் ரொம்ப பேசிக் ஆன கான்செப்ட்ஸ். அதனால் இதை ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதோட மெயின் அசம்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் ஆஃப் த சாப்டர். இந்த லெசனில் 5 மார்க் கேட்கணும்னா இந்த கொஷின், இதை விட்டால் வெர்னஸ் தியரி தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கொஷினை படிச்சிருங்க. ரொம்ப ஈஸியாக என்னோட நோட்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஈஸியாக அந்த 10 பாயிண்ட் வந்து நீங்கள் 10 நிமிஷத்தில் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாயிண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் என்னென்ன இருக்கும்? மெட்டல் ஆட்டம் இருக்கும், லிகாண்ட் இருக்கும். மெட்டல் ஆட்டத்துக்கு யார் எலக்ட்ரான் கொடுப்பா? லிகாண்டு கொடுப்பா. இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அப்போ இந்த லிகாண்டுக்கும் மெட்டல் ஆட்டத்துக்கும் இருக்க பாண்ட் என்ன பாண்ட் அப்படின்னா கோவேலண்ட் இன் நேச்சர் அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாண்ட் தியரி. இது எல்லாமே வேலன்ஸ் பாண்ட் தியரியோட அசம்ஷன் ஆனது அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ், கணிப்புகள். எந்த ஒரு தியரியுமே நம்ம கண்ணை மூடிட்டு நம்பிடக்கூடாது. எல்லாமே அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் சொல்கிறாங்க. அதை நம்ம ஃபர்தராக ரிசர்ச் பண்ணால் தான் அதில் என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அயன், இதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Fe. இந்த சைடில் இருக்க Cn எல்லாமே என்னதுன்னா லிகாண்டு. ஸோ அந்த Feக்கும் Cnக்கு இருக்க பாண்ட் வந்து கோவேலண்ட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கோவேலண்டானது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். யார் ஷேர் பண்ணுவா? இந்த Cn வந்து அயனுக்கு ஷேர் பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. லிகாண்ட்ஸ் பிட்வீன், அதாவது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை லிகாண்ட்ஸ் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த லிகாண்ட், இந்த Cn இருக்கா, இதுதான் லிகாண்ட். ஸோ இந்த லிகாண்ட் வந்து அயனுக்கு எலக்ட்ரானுக்கு ஷேர் பண்ணுது. ஸோ அந்த பாண்ட் வந்து கோவேலண்ட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் தான், லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் இருக்க பாண்ட் இஸ் கோவேலண்ட் இன் நேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஈச் லிகாண்ட் ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ஃபில்டு ஆர்பிட்டல் கண்டெய்னிங் எ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அதாவது லிகாண்ட் தான் எலக்ட்ரான் கொடுக்குது மெட்டலுக்கு. அப்போ லிகாண்ட் எலக்ட்ரானுக்கு மெட்டலுக்கு எலக்ட்ரானை கொடுக்கணும் அப்படின்னா லிகாண்ட் கிட்ட அதிகமாக, இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதோ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் கொடுப்பீங்க. கரெக்டாக? இப்போ உங்கள்கிட்ட 2 பென்சில் இருந்தால் தான் எக்ஸாமுக்கு போகும்போது உங்ககிட்ட இருக்க ஒரு பென்சிலை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் ஒன்றும் வச்சுக்குவீங்க. அது மாதிரி லிகாண்டு கிட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருந்தால் தான் மெட்டலுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி லிகாண்டுக்கு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. லிகாண்ட் கிட்ட என்ன இருக்கணும்? கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன் ஃபீல்டு ஆர்பிட்டல். ஃபீல்டு ஆர்பிட்டல்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு பென்சில் இருக்கணும், அது உங்களுக்கு. அந்த ஃபீல்டு ஆர்பிட்டல் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டெய்னிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இன்னொரு எக்ஸ்ட்ரா பென்சில் அதை பக்கத்தில் கொடுப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு. அது மாதிரி ஒரு ஃபீல்டு ஆர்பிட்டல் லிகாண்டுக்கு வச்சுக்கும், மீதி இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை தான் நமக்கு என்ன செய்ய போகுது? மெட்டல் ஆட்டத்துக்கு கொடுக்க போகுது. ஸோ ஈச் லிகாண்ட் ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் என்ன இருக்கணும்? ஒரு ஃபீல்டு ஆர்பிட்டல் இருக்கணும் அதுக்குன்னு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை மெட்டலுக்கு கொடுக்கறதுக்காண்டி இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா லிகாண்ட் கிட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கணும். அதான் செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இன் ஆர்டர் டு அகாமடேட் எலக்ட்ரான் பேர் டொனேட்டட் பை த லிகாண்ட்ஸ். இப்போ வந்து லிகாண்ட் வந்து எலக்ட்ரான் பேரை மெட்டலுக்கு கொடுக்க போகுது. எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான் பேர் கொடுக்கும். பேர்னா 2 எலக்ட்ரானாக கொடுக்கும். ஓகேவா? லிகாண்ட் வந்து மெட்டல் ஆட்டத்துக்கு கொடுக்க போகுது. அப்படி கொடுக்குன்னா இப்போ வந்து நான் ஒரு பென்சில் என் ஃப்ரெண்டு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்ககிட்ட பென்சில் இல்லாமல் இருக்கணும். கரெக்டாக? அது மாதிரி லிகாண்ட் எலக்ட்ரானை மெட்டலுக்கு கொடுக்குதுன்னா மெட்டல்கிட்ட என்ன இருக்கணும்? எலக்ட்ரான் இல்லாமல் இருக்கணும். அதுதான் என்ன சொல்லுவோம்? வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருந்தால் தான் லிகாண்ட் கொடுக்க எலக்ட்ரான் என்ன செஞ்சுக்க முடியும்? மெட்டலால் வாங்கி வச்சுக்க முடியும். லிகாண்ட் 2 எலக்ட்ரான் கொடுக்குதுன்னா மெட்டலுக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. மெட்டல் வாங்கி வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும்ல. ஆர்பிட்டாலில் தான் எலக்ட்ரானை வாங்கி வைக்க முடியும். ஸோ அப்போ மெட்டல் கிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். ஸோ எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கோ அதை தான் கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் FeCO5, இதில் கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா 5. ஏன்? CO கீழே 5 இருக்கனால 5ன்னு சொல்கிறோம். அப்போ எத்தனை லிகாண்ட் இருக்கோ அத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். இப்போ CO வந்து இங்கே 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ 5 லிகாண்ட் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரானே இல்லாமல் இருந்துச்சு, அது வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ். அத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. அப்போ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க? லிகாண்ட் எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு லிகாண்ட் கிட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? லிகாண்ட் கொடுக்குற எலக்ட்ரானை மெட்டல் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் எத்தனை இருக்கோ அதை தான் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் அண்டர்கோஸ் ஹைபிரிடைசேஷன் டு ஃபார்ம் ஹைபிரைஸ்ட் வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ். இப்போ வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் பாருங்கள். இப்போ மெட்டல் கிட்ட வேக்கண்டான ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. எலக்ட்ரான் இல்லாமல் சும்மா ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஒரு S ஆர்பிட்டல் இருக்குது, 3 P ஆர்பிட்டல் இருக்குது, 2 D ஆர்பிட்டல் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் FeCN6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6 வேக்கண்ட் ஆர்பிட்டல் வேணும். ஏன்னா 6 லிகாண்ட் இருக்குது. எத்தனை லிகாண்ட் இருக்கோ அத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் வேணும். இங்கே 6 லிகாண்ட் இருக்குது. ஸோ ஒரு S ஆர்பிட்டல், 3 P ஆர்பிட்டல், 2 D ஆர்பிட்டல், மொத்தமாக 6 ஆர்பிட்டல் எப்படி இருக்குது? வேக்கண்ட்டாக இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குது? S தனியாக இருக்குது, 3 Pயும் தனியாக இருக்குது, 2 Dயும் தனியாக இருக்குது.
பட் இப்படி தனியாக இருந்துச்சுன்னா அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக வாங்க முடியாது, அதுக்கான டிசைடு எனர்ஜி அண்ட் ஷேப் இருக்காது. ஸோ அதனால இந்த எஸ்ஸு 3p அதுக்கப்புறம் 2d எல்லாமே சேர்ந்து ஒரே ஆர்பிட்டாலாக ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஆர்பிட்டால் எல்லாம் எப்படி சேரப்போகுது? ஒரு எஸ்ஸு 3p இருக்கா, 3p 2d பாருங்கள், ஒரு எஸ்ஸு 3p 2d எல்லாமே சேர்ந்து என்ன ஆர்பிட்டல் ஃபார்ம் பண்ணும்? sp3d2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டலை ஃபார்ம் பண்ணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு எஸ்ஸு 3p 2d எல்லாமே சேர்ந்து ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் என்ன செய்ய போகுது? இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம். ஓகேவா? அது இது 4th பாயிண்ட். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் பாருங்கள், வேக்கண்ட் ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டல். இப்போ ஹைப்ரிடைஸ் ஆயிடுச்சு அந்த ஆர்பிட்டல்லாம், வேக்கண்டாக சும்மா இருக்க ஆர்பிட்டல்ஸ்லாம் ஹைப்ரிடைஸ் ஆயிடுச்சு. அது என்ன செய்யும்? லீனியர்லி ஓவர்லேப் வித் த லிகான்ஸ். லீனியர்லி ஓவர்லேப் அப்படின்னா சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். அங்கே என்ன பாண்டு? சிக்மா பாண்ட். கோஆர்டினேஷன், கோவாலண்ட், சிக்மா பாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்மா பாண்ட்னா ஒன்றும் இல்லை, சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது. இந்த மெட்டலும் இந்த லிகாண்டும் சேர்றது அங்கே என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுதான்? சிக்மா பாண்ட். சிங்கிள் பாண்டு தான் இருக்கும், வேறு பாண்டே இருக்காது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க? 5th பாயிண்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பாருங்கள், ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் ஆர் டைரக்ஷனல் அண்ட் கிவ்ஸ் ஜாமெட்ரி டு த காம்ப்ளெக்ஸ். இந்த ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் வந்து ஒரு செர்டைன் ஜாமெட்ரி கொடுக்குது. sp ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா அது ஒரு ஜாமெட்ரி, sp2 ஹைப்ரிடைசேஷன்னா ஒரு ஜாமெட்ரி. அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நல்லா பாருங்கள், கோஆர்டினேஷன் நம்பர் 2 இருந்துச்சு அப்படின்னா அது sp ஹைப்ரிடைசேஷனாக இருக்கும். ஓகேவா? ஒரு s ஆர்பிட்டால் ஒரு p ஆர்பிட்டால். எப்படி கோஆர்டினேஷன் நம்பர்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒரு s ஒரு p, அப்போ 1 + 1 இங்கே 2. 3 இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும்? sp2 ஹைப்ரிடைசேஷனாக இருக்கும். ஏன்? ஒரு s 2p, ஸோ 1 + 2 இங்கே 3 வந்துடும். அதே மாதிரி 4 இருந்துச்சு அப்படின்னா sp3 இருக்கலாம், dsp2 இருக்கலாம். ஓகேவா? 5 இருந்துச்சு அப்படின்னா dsp3 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, இப்போ sp3 அப்படின்னா ஒரு s ஆர்பிட்டால் 3p ஆர்பிட்டால், ஸோ 1 + 3 அப்போ 4 இங்கே வரும். அது மாதிரி dsp2நாலும் ஒரு d ஒரு s 2p. ஸோ அது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டன் என்னது? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2னா sp3னா sp2, 4னா sp3, 4னா sp3, dsp2 இருக்கலாம், 5னா dsp3 தான் இருக்கும். sp ஹைப்ரிடைசேஷனில் இருந்தால் அதோட ஜாமெட்ரி லீனியர். இதெல்லாம் நம்ம பின்னாடி அப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி sp2 அப்படின்னா அதோட ஜாமெட்ரி ட்ரைகோனல் பிளேனார், sp3 அப்படின்னா டெட்ராஹீட்ரல், அதே இது dsp2 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பிளேனார். இதெல்லாம் நீ sp3 dsp2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் 5 என்ன? dsp3 அது வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 அப்படின்னா CuCl2, ஏன்னா 2 குளோரின் இருக்குது, அப்போ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 2. 3 அப்படின்னா HgI3 லாஸ்ட்டில், அப்போ I3 3 இருக்குது. 4 அப்படின்னா நிக்கல் CO4, அப்போ 4 CO இருக்குது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கேயும் 4. ஸோ எத்தனை லிகான்ஸ் இருக்கோ அதை தான் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறத இங்கே நம்ம எழுதியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சு அப்படின்னா d2 sp3 ஹைப்ரிடைசேஷன் இருக்கலாம், sp3 d2 ஹைப்ரிடைசேஷனும் இருக்கலாம். கரெக்டாக? ஏன்னா d2 sp3 2d ஆர்பிட்டல், ஸோ 2 ஒரே ஒரு s ஆர்பிட்டல் +1 3p ஆர்பிட்டல், ஸோ +3, அப்போ 2 + 1 3, 3 + 3 என்னது 6 கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ அதோட ஜாமெட்ரி என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆக்டாஹெட்ரலாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்டில் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் n-1 × d ஆர்பிட்டல்ஸ் வந்து ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு 3 பேர் இருக்குது. இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், ஸ்பின் பேட் காம்ப்ளெக்ஸ். அதே இது nd ஆர்பிட்டல்ஸ் வந்து ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் 1 வேர்ட்ஸ் மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் பாருங்கள், காம்ப்ளெக்ஸஸ் கண்டெய்னிங் எ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். அதாவது ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அது பேராமேக்னெட்டிக். எல்லா எலக்ட்ரானுமே பேர் ஆகி இருந்துச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? அன்பேர்டு எலக்ட்ரான் இங்கே பாருங்கள், தனியாக ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கா நான் ரவுண்ட் பண்ணியிருக்க இடத்துல, அப்படி அன்பேர்டுனா இது மட்டும் தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது அன்பேர்டு, அது எல்லாமே பேராமேக்னெட்டிக். எல்லாமே பேர் ஆகி இருந்துச்சு. இப்போ இதில் 3மே பேராக இருக்குது. பேர்னால் இதான் 2 சேர்ந்து இருக்குது பேர், இங்கே 2 சேர்ந்து இருக்கிறது பேர், இங்கே 2 சேர்ந்து இருக்கிறது பேர். ஸோ இது மாதிரி எல்லாமே 2 சேர்ந்து பேர்டாக இருந்துச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக். ஏதோ ஒரு எலக்ட்ரான் பேர் ஆகாமல் தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது பேராமேக்னெட்டிக். ஓகேவா? எல்லா எலக்ட்ரானுமே பேர் ஆகியிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுவீங்க ஃபஸ்ட் இதில் 2 பேர் ஆகியிருக்கு, ஒரு இது அன்பேரில் இருக்குது, அப்போ இது 2 டயாமேக்னெட்டிக், இது பேராமேக்னெட்டிக். அப்படி சொல்லக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே பேர் ஆகி இருந்துச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக். ஏதோ ஒன்று பேர் ஆகாமல் தனியாக இருந்தால் கூட அது பேராமேக்னெட்டிக். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளில் இருந்துச்சுன்னா அது பேராமேக்னெட்டிக், எல்லாமே இந்த சிம்பிளில் இருந்துச்சுன்னா டயாமேக்னெட்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட் 9th பாயிண்ட், லிகான்ஸ் சச்சஸ் CO, CN-, எத்திலீன் டைமீன், NH3 இதெல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிகான்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே காசஸ் பேரிங் ஆஃப் எலக்ட்ரான். வெரி இம்பார்ட்டன்ட். பேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ இப்படி இருக்குது,
இப்போ இங்கே தனியாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இந்த இடத்துல தனியாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே தனியாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே தனியாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா? இந்த லிகான்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரானையும் பேர் பண்ணி விட்ரும். பேர் பண்ணி விட்ரும்னா என்ன செய்யும், இந்த 2 தனியாக இருக்கிறத ஒன்று சேர்த்து விட்ரும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே இந்த எலக்ட்ரான் தனியாக இருக்குது, இந்த இதுவும் தனியாக இருக்குது. ஸோ இந்த தனியாக இருக்கிறத ஒரு எலக்ட்ரானை இந்த சைடு போக வச்சுச்சுன்னா இது தனியாக இருக்கிறது இதோட சேர்ந்து பேர் ஆகிரும். அதை தான் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த இது வந்து இப்படி மாறுது. தனியாக 2 எலக்ட்ரான் இருக்குது, நல்லா பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ இதை விட்டுருங்க, இது பேரில் தான் இருக்குது, இது ரெண்டும் அன்பேர்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா தனியாக இருக்க 2 ஒன்றா சேர்த்து பேர்டாக மாற்றிடும். இதுதான் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 10th பாயிண்ட், கிரேட்டர் த ஓவர்லேப்பிங் பிட்வீன் த லிகாண்ட்ஸ் அண்ட் த மெட்டல் கிரேட்டர் இஸ் அ பாண்ட் ஸ்ட்ரென்த். எவ்வளோ தூரம் ஓவர்லேப் நல்லா ஆகுதோ, பாண்ட் நல்லா ஓவர்லேப் ஆகுதோ அவ்வளோ தூரம் அதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் 10 postulates ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இது ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்கமிங் வீடியோஸில். இந்த கொஷினை மறக்காமல் படிச்சிருங்க. என்னோடய நோட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.